வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று நாம் காண உள்ளது கடகராசிக்கு எப்படி இருக்க போகிறது என்று பார்க்கிறோம். கடகராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்திலே உங்கள் ராசிக்கு அற்புதமான ஒரு யோகம் அமைந்திருக்கிறது. ஏனென்றால் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசியிலே, கடகம், சிம்மம், கன்னி, துலா, விருச்சிக ராசியிலே சுக்கிரனும் செவ்வாயும் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை குரு பார்வையிடுகிறார். இது அற்புதமான ஒரு யோகம். மீண்டும் செவ்வாய் பகவான் தனுசு ராசிக்கு சென்று குரு பகவான் வக்கரம் பெற்று மீண்டும் குருவை பார்ப்பது இது குருமங்கள யோகம் என்று கூறுவார்கள். இப்போதும் குருமங்கள யோகம், அப்போதும் குருமங்கள யோகம். ஏனென்றால் தனுசுக்கு குரு பகவான் வீட்டிற்கு செவ்வாய் செல்வதும், மிதுன ராசிக்கு குரு பகவான் வக்கரம் பெறுவதும் இது குருமங்கள யோகத்தை ஏற்படுத்தும். இதன் பொருட்டு தீராத கடன் தீரும், தொல்லைகள் அகலம், பிரச்சனைகள் தீரும், கொடுக்கல் வாங்கல் நிம்மதியாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த ஒவ்வொன்று வெற்றிகரமாக நடந்தேறும். ஒன்றுக்கும் மேற்பட்ட வீடு கட்டுதல், வீடு வாங்குதல் அல்லது வாகனம் வாங்குதல், வீடு கட்டி கிரக பிரவேசம் செய்வதில் அனைத்தும் இந்த கடகராசிக்கு அற்புதமாக ஒரு அமைகின்ற ஒரு காலமாக. தீராத பிரச்சனைகள், வழக்கு, கொடுக்கல் வாங்கல், இந்த பிரச்சனைகள், தேவையில்லாத மனக்குழப்பங்கள் தெளிவாகி நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தரும். குரு மங்கள யோகம் என்றாலே அனைத்து செல்வங்களையும் ஐஸ்வர்யங்களும் தருவது என்று சொல்வது ஜோதிடத்திலே. குரு மங்களம் என்றால் குரு பகவான் உச்சம் பெற்றுள்ள நிலையில், அதே சமயம் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று அவரை குரு பார்வையிடுவது இது அற்புதமான ஒரு யோகத்தை அள்ளி அள்ளி தரவல்லது. அடுத்தபடியாக செவ்வாய் பகவான் தனுசு ராசிக்கு சென்றும் குரு பகவான் மிதுன ராசிக்கு சென்றும் சமசப்தமாக 7ஆம் பார்வையாக பார்வையிடுவது இதுவும் அதிக அற்புதமான யோகம் என்று கூறுவார்கள். இந்த நிலையிலே இன்னொரு சிறப்பு என்னவென்றால் சூரிய பகவானை குரு பார்வையிடுகிறார். இதுவும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு யோகமாக அமைகிறது. மொத்தத்தில் தனஸ்தானாதிபதி சூரியனை குரு பார்வையிடுவதும், உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதியான செவ்வாயை குரு பார்வையிடுவதும், அங்கு சுக்கிரன் வந்து சேர்ந்திருப்பதால் செல்வங்கள் பல வகையில் வரும். குருமங்கள யோகத்தின் பொருட்டு நல்ல ஒரு ஆதாயத்தை ஏற்படுத்தி தரும். வாகனம் வாங்குதல், தொழில், புதிய தொழில் தேடுபவர் நல்ல தொழில் கிடைத்தல், நீண்ட நாட்களாக ஏதோ நினைத்து கொண்டிருந்தீங்களா, நான் இதை செய்ய வேண்டும், அதை செய்ய, அதுக்கு ஒரு வழி பிறக்கும். அதாவது இதுதான் வழியே தெரியாமல் தத்தளித்து கொண்டு இந்த கடகராசிக்கு நல்ல ஒரு வழி பிறக்கப் போகிறது. மேலும் உங்களுக்கு விரைவிலேயே அஷ்டமத்து சனி விலகப் போகிறது. ஏன்னா அஷ்டமத்து சனி விலகினால் கஷ்டங்கள் தீரும், பிரச்சனைகள் தீரும், நிம்மதி கிடைக்கும், சுபகாரியங்கள் நடக்கும், புத்திரப்பேறு கிடைக்கும், நீண்ட நாட்களாக தீராத வழக்குகள் தீரும், என்னென்ன எதிர்பார்த்தாலும் அனைத்தும் சேரும், பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் என்று கூறுவார்கள். நீங்கள் வெளிநாடு சென்று வர வேண்டிய திட்டம் தீட்டியிருந்தால் அதற்கு ஒரு நல்ல காலமாகும். அரசியலில் ஒரு நல்ல ஒரு வரவேற்பும் ஒரு புகழும் சேருகின்ற ஒரு காலமாகவும் இந்த காலம் அமையப் போகிறது. மேலும் நீண்ட நாட்களாக நீங்கள் என்னென்ன எதிர்பார்த்து கனவாக போய்கொண்டிருந்து இந்த கனவு நினைவாகின்ற ஒரு காலமாகவும், கனவு பலிக்கின்ற காலமாகவும் இந்த காலம் அமைகிறது. மொத்தத்திலே உங்களுக்கு அள்ளி கொடுக்கின்ற கிரகங்கள் உங்களை கை தூக்கி விட வருகிறது என்று ஒரு யோகம். மேலும் உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான செவ்வாயும் அதே சமயம் குரு பகவான் பாக்கியாதிபதியும் இருவரும் சமசப்தமாக பார்வையிடுகின்ற காலத்திலே உங்களுக்கு பிதா சொத்து, தாத்தா சொத்து, இதுபோல் சொத்துக்கள் கிடைப்பதும், வழக்கில் இருந்து உங்களுக்கு முதிர் பெற்று நீண்ட நாட்களாக வந்து சேர முடியாத ஒரு சொத்து பத்திரம் உங்களுக்கு கிடைப்பதும், நீண்ட நாட்களாக உங்களுக்கு வர வேண்டிய பாக்கி வசூலாவதும், வாகனங்கள் புதுசாக வாங்கி அதில் பவனி வருவதும் நல்ல ஒரு ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு காலமாக அமைகிறது. மொத்தத்திலே உங்களுக்கு நீண்ட நாள் பிரச்சனை தீரும், செல்வங்கள் தேடி வரும், ஐஸ்வர்யம் தேடி வரும், குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப யோகத்தை தள்ளி தருவது. நீண்ட நாள் உங்களுக்கு குலதெய்வமே தெரியாதிருந்தால் அந்த குலதெய்வத்துக்கு சென்று வருவதும், ஒரு சிலர் வந்து சபரிமலை யாத்திரை சென்று பகவானை தரிசிப்பதும், நீண்ட நாட்களாக திருமணம் தள்ளி போனவர்களுக்கு நல்ல மன வாழ்க்கை அமைவதும், புத்திரப்பேர் இல்லாதவர்களுக்கு புத்திரப்பேர் கிடைப்பதும் இது ஒரு அற்புதமான ஒரு காலமாக அமைது. நீண்ட நாள் வீடு கட்டி பாதியில் நின்றிருந்தால் அதை பூர்த்தி செய்து கிரக பிரவேசம் செய்வதும், நீண்ட நாட்களாக ஒரு இடம் வாங்க வேண்டும், இல்லை ஒரு பொருள் வாங்க வேண்டும் எண்ணியது அது நல்லபடியாக நினைக்கின்றது. ஏதோ ஒரு பொருளை எழுந்திருப்பீர்கள், அதை மீட்டு தருகின்ற காலம் இந்த குருமங்கள யோகம். உங்களுக்கு எதை எழுந்தீர்களோ அதை பெற்று தருவதற்கு இந்த குருவும் செவ்வாய் உங்களுக்கு நல்ல யோகத்தை வாரி வழங்குவார்கள் என்று கூறி, கடகராசி என்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.